வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பூஜா மெல்ல மெல்ல உடைந்து கொண்டிருந்தாள். அவள் மெட்ரோ ஸ்டேஷன் ஏன் வந்தாள், ஏன் பதற்றமாக இருந்தாள் என்று மீண்டும் மீண்டும் பல முறை விளக்கியாயிற்று. அவள் சொல்வதை காதில் போட்டு கொள்ளாமல் காட்டு கத்தலாய் காதுக்குள் கத்திக் கொண்டிருக்கும் அதிகாரியை பார்க்க பார்க்க ஆத்திரம் வந்தது. அப்படியே அவர் மூக்கில் ஒரு குத்து விட்டால் எப்படி இருக்கும்? ஆனால் செய்ய நினைப்பதையெல்லாம் செய்ய அவள் உடலில் தெம்பில்லை. நாசக்காரன் டிராவிஸ் அவனை பிடித்து சிறையில் தள்ளாமல் வீணாக கத்திக் கொண்டிருக்கிறார். எரிச்சலோடு காதை பொத்திக் கொண்டாள். கண்களை இறுக்கி மூடினாள். பீரிட்டு வந்த அழுகையை மூச்சை பிடித்து நிறுத்தினாள். இவர்கள் சொல்வதையெல்லாம் ஒத்து கொண்டாலாவது இந்த சித்திரவதை நிற்காதா என்று அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். விசாரணை அதிகாரி பூஜாவை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார். கதவு தட்டு மொழி கேட்டது. திரும்பினார். அவினாஷை விசாரித்த அதிகாரி சார்லஸ் வக்கீலுடன் நின்று கொண்டிருந்தார். வெளியே வந்தார். ஏதாவது விஷயம் தெரிந்ததா? இல்லை என்பது போல் உதட்டை பிதுக்கினார் அந்த ஆப்பிரிக்க அமெரிக்க அதிகாரி. சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இவளுக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றே நினைக்கிறேன். ஆனால் நாம் ஆண்டர்சனை இன்னும் விசாரிக்க வேண்டும் என்றவர் அந்த டிராவிஸ் பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா என்ற கேள்வியை தொடுத்தார். நாம் தேடுகிறோம் என்று தெரிந்து கொண்டு எங்கேயோ பதுங்கிக் கொண்டான். அவனை தேடி வருகிறோம். கடைசியாக அவனை ஆண்டர்சனின் வீட்டு பகுதியில் பார்த்ததாக சொல்கிறார்கள் என்ற பதில் வந்தது. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், ஐ எம் ஷா, பூஜாவின் வக்கீல் என்றபடி வக்கீல் விசாரணை அறைக்குள் நுழைந்தார். தன் பின்னாலேயே வந்த இரு அதிகாரிகளையும் நோக்கி, நீங்கள் இந்த பெண்ணுக்குரிய சட்ட உரிமைகளை சொன்ன பின்னால் தானே கைது செய்தீர்கள் என்ற ஒரு ஏளன புன்னகையோடு கேட்டார். அவர்கள் அப்படி செய்திருக்க மாட்டார்கள் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். தீவிரவாதியை விசாரிக்கும் போது சட்ட உரிமைகளை எடுத்து சொல்ல யாருக்கு நேரம் இருக்கிறது? எங்கள் தேசத்தை காக்க நாங்கள் எங்கள் கடமையை செய்தோம். இது உங்கள் தேசம் அல்ல, நம் தேசம் என்று கடுப்போடு சொன்ன வக்கீல், வா பூஜா போகலாம் என்று பூஜாவை அழைத்தார். இந்த குடும்பம் உங்கள் டிபார்ட்மெண்ட் மேல் சிவில் வழக்கு போடக்கூடாது என்று கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றபடி வெளியே வந்தார். அவர் பின்னாலேயே வந்த பூஜா, அவினாஷ் எங்கே என்று மெல்லிய குரலில் கேட்டாள். எல்லோரும் உனக்காக காத்திருக்கிறார்கள், வா என்றபடி நடந்தார் ஷா. பூஜா நிம்மதி பெருமூச்சோடு அவரை தொடர்ந்தாள். வெளியே வரும் பூஜாவை கண்டதும் அவினாஷின் கால்கள் நடுங்கின. கண்கள் உள்ளே போய் ஒளி இழந்த முகத்தோடு வரும் பூஜாவை பார்க்க பாவமாக இருந்தது. அவளுடைய கலைந்த தலைமுடியை ஒதுக்கிவிட கைகள் துடித்தன. ஆனால் அவளுடைய இந்த நிலைக்கு அவனும் ஒரு காரணம்தானே என எண்ணி கோபத்தோடு முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டான். அவினாஷை கண்டவுடன் ஆவலாய் நகர்ந்த பூஜா அவன் முக மாற்றத்தை கண்டவுடன் தயங்கினாள். அவளை தாய்மையோடு தாங்கி பிடித்தார் கமலா. அவினாஷின் மனம் அவருக்கு புரிந்தது. அவன் பூஜாவிடம் பாராமுகம் காட்டினாலும் பூஜா தவிப்பதை அவனால் தாங்க முடியவில்லை. முதலில் ஒரு சின்ன பிரஸ் மீட், அதை முடித்துவிட்டு வீட்டுக்கு போகலாம் என்றார் வக்கீல். பிரஸ் மீட்டா? நால்வரும் அவரை கேள்வியாக பார்த்தார்கள். ஆம், நான் தான் ஏற்பாடு செய்தேன் என்ற வக்கீல் விஸ்வநாதனை பார்த்து, 35 வருடங்களாக இந்த நாட்டின் குடிமகனாக இருந்து மருத்துவ சேவை செய்து வருகிறீர்கள். உங்கள் குடும்பத்தின் மேல் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அது பொய் என்பதை சட்டம் முன்பாகவும் பொதுமக்கள் முன்பாகவும் நிரூபிக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவேதான் இந்த ஏற்பாடு. இந்த குற்றச்சாட்டை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டுமானால் பொதுமக்களின் அமெரிக்க இந்திய சமுதாயத்தின் ஆதரவு வேண்டும். இல்லையென்றால் உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு வரும் என்றபடி முன்னால் நடந்தார். தனக்கும் இது ஒரு நல்ல விளம்பரம் என்று வக்கீல் சொல்லாமல் விட்டதையும் விஸ்வநாதன் புரிந்து கொண்டு அவரை பின்தொடர்ந்தார். பூஜா வைத்த கண் வாங்காமல் அவினாஷின் முதுகையே வெறித்தபடி அவனை பின்தொடர்ந்தாள். அவனோ அவளை தவிர்ப்பது போல் குனிந்த தலை நிமிராமல் நடக்க, கமலா ஆதரவாக பூஜாவின் தோளில் கை வைத்து நடந்தார்.
பூஜாவின் செயல்களால் காயப்பட்டிருந்த அவர் அவினாஷுக்காக பூஜாவை ஏற்றுக்கொண்டார். அடுத்து நடக்கப் போவது தெரியாமல் பெண்கள் இருவரும் தங்களுக்குள்ளே சிந்தித்தபடி ஆண்களோடு நடந்தனர். பளீர் பளீர் என்று கேமராக்கள் மினுக்க பல பேருடைய பலவிதமான கேள்விகளை ஒரு சாதனையாளர் போல் வக்கீல் சமாளித்து பதில் சொல்லிக் கொண்டிருக்க ஓரக்கண்ணால் அவினாஷை பார்த்தாள் பூஜா. நேரான பார்வையுடன் நிமிர்ந்து நின்றிருந்த அவனை பார்க்கும்போது வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறந்தது. எந்த சூழ்நிலையிலும் எதிர்நீச்சல் போட தயங்காதவன் என்பது புரிந்தது. உதட்டை கடித்து கொண்டு நின்றாள். இவனை எப்படி ஒதுக்கினோம் என்று அவளுக்கே தெரியவில்லை. பூஜாவின் பார்வையை உணர்ந்த அவினாஷ் தலையை திருப்பி அவளை நேராக பார்த்தான். அவனுடைய பார்வையின் தீவிரம் தாங்காமல் தலை குனிந்தாள் பூஜா. அவினாஷின் பார்வை கமலத்திடம் சென்று மீண்டது. தாயின் கரங்கள் பூஜாவிற்கு ஆதரவாயிருப்பதை அவன் கவனிக்க தவறவில்லை. பூஜா இவர்களுடன் வீடு திரும்புவாளா? அடுத்து நடக்கப் போவது என்ன? பூஜாவை பற்றி விசாரணையில் தான் பேசியது அவளுக்கு தெரிந்தால் அவளுக்கு இன்னும் அலட்சியம் கூடிவிடும். அவள் மீண்டும் வீட்டுக்கு வந்தால் இன்னும் அவளிடம் எப்படி எப்படி அவமானப்பட வேண்டுமோ? மனம் படும் வேதனையை முகத்தில் காட்டாமல் இருக்க அவன் மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது. பேட்டி எடுக்கும் கூட்டத்தின் மத்தியில் தொலைக்காட்சி நிறுவனங்கள் சிலவற்றை அவன் அடையாளம் கண்டு கொண்டான். தீவிரவாதம் பற்றிய எந்த ஒரு நிகழ்ச்சியும் பெரிய செய்திதானே. இவர்களது இந்த பேட்டி ஒருவேளை இப்போதே தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பாகவும் இருக்கலாம். இன்றைய முக்கிய செய்திகளாக கூட இவர்கள் வரலாம். இதையெல்லாம் மனதில் கொண்டு தன் முக பாவங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வக்கீல் பேட்டி முடிவதற்காக காத்திருந்தான் அவினாஷ். மருத்துவமனை வேலைகள் காலையிலேயே முடங்கிவிட்டன. இனி போய் வேலைகளை உடனே கவனிக்க முடியுமா என்று தெரியவில்லை. போலீஸ் விசாரணை பற்றி தெரிந்தவுடன் மருத்துவமனை ஏதாவது நடவடிக்கை எடுக்குமோ என்று யோசித்தபடி நின்றிருந்தான். கமலா, விஸ்வநாதன் இருவருமே அவரவர் வேலைகளில் சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் என்பதையும் அவினாஷ் உணர்ந்தே இருந்தான். இந்த பேட்டி ஒருவேளை அவர்களுக்கு ஒரு விதத்தில் நல்லதாகவே முடியலாம். தனக்குள் யோசித்தபடியே பேட்டி முடிய காத்திருந்தான். அவினாஷ் நினைத்தது போலவே அவர்களது பேட்டி தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. தொலைக்காட்சியை பார்த்தபடியே வாயில் பியர் பாட்டிலை உறிஞ்சினான் டிராவிஸ். அவன் கண்கள் தொலைக்காட்சியில் தெரிந்த பூஜாவை கூர்மையாக பார்த்தன. இவளால் எத்தனை தொந்தரவு! இவளால் தானே வேலை போயிற்று. பெற்ற தாயும் இவனை விரட்டிவிட்டாள். இப்போது தெரு நாய் போல இருக்க இடமில்லாமல் தவிக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் இவள்தானே. இவளை தேடி தேடி எப்படி அலைந்தான். இன்று இவளை கண்டுபிடித்து விட்டான். இனி கண்ணி வைத்து இவளை பிடிக்க வேண்டியதுதான். பூஜா இவனுக்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். இந்த டிராவிஸை தவறாக எடை போட்டதற்கு தண்டனை வேண்டாமா? கையில் இருந்த கத்தை பச்சை நோட்டுகளை மேஜை மேல் போட்டுவிட்டு பூஜா படப்போகும் அவஸ்தையை ரசித்து மனதுக்குள் அனுபவித்தபடி விசில் அடித்தபடியே நகர்ந்தான். இந்த டிராவிஸை ஏமாற்ற யாராலும் முடியாது. தங்கள் காலை பாம்பு சுற்றி இருப்பதை அறியாத விஸ்வநாதன் குடும்பத்தினர் நீளமான பேட்டி முடிந்தவுடன் போலீஸ் ஸ்டேஷன் வாசலிலேயே நின்றிருந்தனர். வக்கீல் அவர்கள் நால்வரிடமும் விடை பெற்று சென்று விட்டார். அவர்களை ஈ போல மொய்த்திருந்த கூட்டம் கொஞ்சம் குறைந்திருந்தது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க அவர்களுக்கு தனிமையான இடம் தேவைப்பட்டது. அவர்கள் இருக்கும் மனநிலையில் வீட்டுக்கு போக யாருக்குமே பிடிக்கவில்லை. பொதுமக்கள் கூட்டமாய் இருக்கும் இடத்தில் ஒவ்வொருவருமே ஒரு விதத்தில் பாதுகாப்பாய் உணர்ந்தார்கள். விஸ்வநாதன் தான் முதலில் பேசினார். வாங்க, எனக்கு பசிக்கிறது. சாப்பிட்டு கொண்டே என்ன செய்வது என்று யோசிக்க வேண்டும் என்றபடி பக்கத்திலேயே இருந்த ஒரு சைனீஸ் உணவகத்தை நோக்கி சென்றார். அவர் சிந்தனையில் இருந்த அவர்கள் டிராவிஸ் அவர்களை பார்வையாலேயே தொடர்வதை கவனிக்க தவறிவிட்டார்கள். நால்வரும் அங்கே இருந்த சின்ன மேஜையை சுற்றி உட்கார்ந்தார்கள். வெயிட்டர் தண்ணீர் கொண்டு வைக்கும் வரை மௌனமாக இருந்தனர். அவன் அந்த பக்கமாக நகர்ந்ததும் விஸ்வநாதன் கேட்டார், பூஜா, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் என்ன நடக்கிறது? ஏன் இத்தனை குழப்பம்? சொல். ஏன் இந்த தேவையில்லாத பிரச்சனைகள்? விஸ்வநாதனின் நேரடி கேள்வியில் பூஜா தலை குனிந்தாள். இதுவரை அவள் என்ன செய்தாலும் விஸ்வநாதன் பூஜாவுக்கு ஆதரவாகவே பேசுவார்.
என்று அவரே குற்றம் சுமத்தும் தொனியில் கேள்வி கேட்க, சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் சொன்னாள், என்னை மன்னித்து விடுங்கள் அங்கிள். என்னால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. நான் யோசிக்காமல் செய்த காரியங்களின் விளைவுதான் இது. சொல்ல சொல்ல அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அமைதியான குரலில் அவள் பேச பேச அவினாஷுக்கு கோபமாக வந்தது. உனக்கு ரொம்ப திமிர். மற்றவர்களை பற்றி யோசிக்கவே உனக்கு தோன்றாது. அதோட விளைவுகள் தான் இப்படி வந்து முடிந்திருக்கிறது. அடிக்குரலில் சீறினான். அவினாஷின் கோபம் புரிந்ததால் பேசாமல் இருந்தாள் பூஜா. கோபப்படாதே அபி. பிரச்சனைகளை கோபப்பட்டு தீர்க்க முடியாது. கமலா மகனிடம் சொன்னார். என்ன நடந்திருந்தாலும் அதுக்கு அடிப்படை காரணம் நீங்கள் இருவர்தான். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எங்களால் என்ன செய்ய முடியும்னு பார்க்கிறோம் என்றார் விஸ்வநாதன். என்னுடைய செயல்கள் செய்யும்போது சரியாக தோன்றினாலும் பின் விளைவுகளை பார்க்கும்போதுதான் அது தவறு அப்படின்னு எனக்கு புரியுது. நான் கொஞ்ச நாளா ரொம்ப யோசிக்கிறேன். நீங்கள் என்னை மன்னிக்கணும். பொதுவாக பேசினாலும் பூஜாவின் பார்வை அவினாஷின் மேலேயே இருந்தது. செய்யறத செய்துட்டு மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? அவினாஷ் எகிறினான். பூஜா அவனை எப்படி அலட்சியப்படுத்தினாள். அந்த ரணங்கள் இன்னும் ஆறவில்லையே. அவதான் விளையாட்டு பிள்ளை, சொன்னேனேடா என்றார் கமலா. அவருக்கு அவினாஷ் பதில் பேசும் முன் வெயிட்டர் உணவு பதார்த்தங்களை கொண்டு வர அனைவரும் அமைதியாயினர். உணவையும் அமைதியாகவே உண்டனர். மற்றவர்கள் உணவை ஏனோ தானோ என்று குறிக்க பூஜா மிகுந்த பசியோடு உண்பதைக் கண்ட அவினாஷ் அவளுக்கு உணவை எடுத்து பரிமாறினான். மனைவிக்கு மகன் காட்டும் கரிசனத்தை பெற்றோர் கண்களாலேயே பகிர்ந்து கொண்டனர். எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் இருவரும் ஒரு சேர ரகசியமாக புன்னகைத்து கொண்டனர். கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேச வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை பெரியவர்கள் புரிந்து கொண்டனர். சாப்பாடானதும் விஸ்வநாதன் பூஜாவை பார்த்து, பூஜா, நீ என்ன எதிர்பார்த்து எங்கள் குடும்பத்துக்கு வந்தாயோ எங்களுக்கு தெரியாது. நீ ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டதாய் நினைத்திருந்தால் மட்டுமே விவாகரத்து கேட்டிருக்க முடியும். அவினாஷ் எங்களை பொறுத்தவரை ஒரு அன்பான ஆதரவான மகன். அவன் துன்பப்படுவது எங்களால் தாங்க முடியவில்லை. நாங்கள் வேண்டுமானால் உங்களை விட்டு விலகி இருக்கிறோம் என்றபடி மெல்ல எழுந்தார். நானும் அம்மாவும் கிளம்புகிறோம். நீங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாருங்கள் என்று அவினாஷிடமும் சொன்னார். கணவனை பின் தொடரும் முன் கமலா, நல்ல தம்பதிகளாக இருப்பது என்பது எளிதானது இல்லை. சில சமயம் கொஞ்சம் அதற்கான முயற்சி வேண்டும். அதை செய்ய இதுதான் உங்களுக்கு சரியான சந்தர்ப்பம். உணர்ச்சி வசப்படாமல் பேசி முடிவிடுங்கள் என்றார். பெரியவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்தவர்களின் கவனம் தன் பக்கம் திரும்பி விடுமோ என்று அஞ்சிய டிராவிஸ் மெனு கார்டில் தன் முகத்தை புதைத்து கொண்டான். வேட்டை மிருகம் போல் பதுங்கி பதுங்கி பூஜாவை அணுகி கொண்டிருந்தான் அவன். அவினாஷை நேராக பார்த்தாள் பூஜா. அவனிடம் பேசுவதற்கே அவளுக்கு தயக்கமாயிருந்தது. சிறைக்கு வந்த காரணத்தை கேட்டால் என்ன சொல்வது? டிராவிஸ் பற்றி சொன்னால் அவன் புரிந்து கொள்வானா? ஒரு பேராசிரியரின் நடத்தையை குறை கூறினால் நம்ப முடியுமா? என்ன நடந்தது என்று நீங்கள் கேட்கவே இல்லையே கேட்டாள் பூஜா. அவளை கூர்ந்து பார்த்தான் அவினாஷ். இதுதான் முதல் முறை நீ என்னை மரியாதையோடு அழைக்கிறாய் தெரியுமா என்று கேளாமல் கேட்டது அவன் பார்வை. அவன் பார்வையில் பூஜாவுக்கு வயிறு கலங்கியது. கால்கள் துவண்டன. என்ன சொல்ல போகிறானோ? எங்கள் வீட்டு மானத்தை தொலைத்தாய் நீ. என்ன நடந்தால் எனக்கென்ன? இப்படியே போய்விடு என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது? பூஜாவையே கூர்மையாக பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் அவினாஷ். இருவரும் இப்படி தனியாக உட்கார்ந்து பேசியதே இல்லையே. இத்தனை நாட்களில் இதுதான் முதல் முறை. பூஜா இவ்வளவு நீளமாக பேசியது இல்லை. இதற்கு முன் ஒரே ஒரு முறை திருமணத்துக்கு முன் பேசியிருக்கிறாள். கண்கள் சிரிக்க ஆர்வமும் உற்சாகமுமாய் வாய் மூடாமல் பேசிய பூஜா அவன் கண்முன் வந்து போனாள். அவளது உற்சாகமும் ஆர்வமும் தன்னை சோக்கி என்று நினைத்து எப்படி முட்டாள்தனமாய் ஏமாந்து போனான். ஆனால் அத்தனை ஆர்வமும் அமெரிக்கா வருவதற்காக என்பதை அவன் தெரிந்து கொள்ளவே இல்லையே. கண் எடுக்காமல் அவினாஷ் பார்த்ததில் பூஜாவுக்கு உடலெல்லாம் கூசியது. இதுதான் முதல் முறையாக இவன் முன்னால் இப்படி உட்கார்ந்திருக்கிறாள். எத்தனை முறை ஒரு ஜட பொருளாக நடத்தி இருக்கிறாள். அவினாஷ் பேச வந்தாலே எரிச்சலுடன் முகத்தை தூக்கி கொண்டு இருந்தது நினைவுக்கு வந்தது. அதன் காரணம் இப்போது பிடிபடவில்லை.
இன்று இவன் என்ன பேசப் போகிறானோ என்று இவள் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இப்படி குறு குறு என்று பார்க்காமல் ஏதாவது பேசேன் என்று கேட்க வேண்டும் என்று தோன்றியது. நாக்கை கடித்து கொண்டு பார்வையை உயர்த்தி அவினாஷை பார்த்தாள். இனி என்ன செய்யப் போகிறாய்? கேட்டான் அவினாஷ். அவளை கேட்கிறானே, என்ன சொல்வது? உன்னுடன் வருகிறேன் என்று சொல்ல தயக்கமாயிருந்தது. இவ்வளவு நடந்ததற்கு பின் தனியாய் தன்னால் இப்போதைக்கு இருக்க முடியும் என்று தோன்றவில்லை. டிராவிஸ் பற்றி அவினாஷிடம் சொல்லாமல் திரும்ப ஒன்றுமே செய்ய முடியாது. டிராவிஸ் என்ற தொல்லையை சமாளிக்க அவளுக்கு அவினாஷின் துணை தேவைப்பட்டது. டிராவிஸை பற்றிய நினைவு வந்தவுடனேயே உடல் பதறியது. அவன் அவளை கண்காணித்து கொண்டே இருப்பது போல ஒரு பிரம்மை ஏற்பட்டது. அந்த இடத்தில் இருக்கும் ஒவ்வொருவரின் கண்களும் கொலை வெறி கண்களாக அவளுக்கு பட்டன. அனிச்சையான ஒரு பயத்துடன் உடலை குறுக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். பூஜா, அவினாஷின் குரல் அவளுக்கு தெம்பை கொடுத்தது. இவன் இருக்கையில் ஒன்றும் ஆகிவிடாது. ஏனோ அவன் தோளில் சாய்ந்து அழ வேண்டும் போல் இருந்தது. பூஜா, மீண்டும் அழைத்தான் அவினாஷ். அவனை நேராக பார்த்தாள் பூஜா. என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டேனே. நான் உங்களுடன் வருகிறேனே என்று ஒருவித ஏக்கத்துடன் கேட்டாள் பூஜா. இல்லை, அது சரியில்லை என்றான் அவினாஷ். ஏன் ஏன் சரியில்லை? நான் தான் சாரி சொல்லிவிட்டேனே. இனி இப்படியெல்லாம் நடக்காது அவினாஷ். நம்பிக்கையூட்டும் குரலில் வேக வேகமாக சொன்னாள் பூஜா. இல்லை பூஜா, நான் சொல்வதை கவனமாக கேள். உன் சூழ்நிலைதான் இப்போது மாறி இருக்கிறது. நீ மாறிவிட்டாயோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. உன்னுடன் மீண்டும் ஒரு நரக வாழ்க்கையை தொடர எனக்கு விருப்பம் இல்லை. குரலில் கொஞ்சமும் பிசிறு இல்லாமல் சொன்னான் அவினாஷ். நெஞ்சு அடைக்க ஊமையாய் உட்கார்ந்திருந்தாள் பூஜா. என்னை வேண்டாம் என்கிறானே, இவனிடம் எப்படி விளக்குவது? பயத்தை விழுங்கிவிட்டு, இல்லை அவினாஷ், நீங்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை நான் நடந்து கொண்டதற்கு மிகவும் வருத்தப்படுகிறேன். இனி அப்படியெல்லாம் நடக்காது என்றபடி மெல்ல தன் கைகளை நீட்டி அவன் கரங்களை பிடித்தாள். என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அவினாஷ் என்றவள் அவன் முகத்தை பார்த்தாள். அவனோ இருவர் கைகளையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். கைகளை தயக்கத்துடன் மெல்ல எடுக்கப் போனாள். முடியவில்லை. பூஜாவின் கையில் இருந்த மோதிரத்தை தன் கட்டை விரலால் தடவியபடியே இருந்தான் அவினாஷ். பூஜா சொல்வதை அப்படியே எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் முடியவில்லையே. சாப்பாட்டுக்கு பில் வர தன் கிரெடிட் கார்டை கொடுத்தான். தலை நிமிர்ந்தவனின் ஓரப்பார்வையில் பட்டான் டிராவிஸ். நிமிர்ந்து உட்கார்ந்தான். நன்றாக பார்த்தான். சந்தேகமே இல்லை, டிராவிஸ் தான். அவினாஷ் பார்வையில் படாமல் இருக்க அவன் படாத பாடுபட்டு கொண்டிருந்தான். அவினாஷ் அவனை பார்த்து விட்டான் என்றதும் வேகமாக எழுந்து உணவகத்தை விட்டு வெளியேறிவிட்டான். ஆத்திரம் வந்தது அவினாஷுக்கு. அது யார் மேல் என்று அவனுக்கே தெரியவில்லை. பூஜாவின் வார்த்தையை நம்பிவிட்ட தன் மேலா, இல்லை பூஜாவை தன்னிடம் இருந்து எளிதாக பறித்துவிட்ட டிராவிஸ் மீதா, இல்லை தோ அப்பாவி போல் உட்கார்ந்திருக்கும் பூஜா மீதா? பூஜா, நீ வீட்டுக்கு வந்தால் அம்மா அப்பா சந்தோஷப்படுவார்கள். நமக்குள்ளே எல்லாம் சரியாகிவிட்டதாய் நினைப்பார்கள். ஆனால் என்னால் அப்படி முடியாது. நீ மாறினாயோ இல்லையோ, நான் மாறிவிட்டேன். எனக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. முன்பு உனக்காக எதுவும் செய்வேன். இனி அப்படி ஒரு அசடாக இருக்க முடியாது என்றவன் நிறுத்தாமல் தொடர்ந்தான். எனக்கு மனைவியாக இருப்பவள் பற்றி எனக்கு ஒரு கணிப்பு இருக்கிறது. என் தொழிலில் நான் மூழ்கி இருக்கும்போது என் வாழ்க்கை துணை தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்தும் திறமை உடையவளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, கணவன் மனைவிக்குள் ஒரு ஆத்மார்த்தமான தோழமை இருக்க வேண்டும். ஒருவரை இன்னொருவர் மேம்படுத்தி காட்ட வேண்டும். உன்னோடு அப்படி இருக்க முடியவில்லை என்பது எனக்கு பெரிய ஏமாற்றமே. அப்படி இருக்க முடியுமா என்றும் தெரியவில்லை. விவாகரத்து வரை நீ அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் உன்னை தனியாக விட்டு சென்றது நான் செய்த தவறு. அதனால் நீ பட்ட துன்பத்துக்கு என்னை மன்னித்து விடு. நாம் இருவரும் இணைவது என்பது இனி இல்லை என்பதை புரிந்து கொண்டு உன் எதிர்காலம் பற்றி நீ முடிவு எடுக்கும் வரை நீ எங்கள் வீட்டில் தங்கலாம். வீட்டுக்கு வருவதோ அப்பார்ட்மெண்ட்டில் தங்குவதோ உன் விருப்பம். என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதே என்றவன் எழுந்தான். பூஜா கல்லாய் உட்கார்ந்திருந்தாள். வா, நீ போகும் இடத்துக்கு உன்னை விட்டு செல்கிறேன் என்று சொல்ல நினைத்தவன் மனதை மாற்றிக்கொண்டான்.
ஒருவேளை இவளிடம் பேசத்தான் டிராவிஸ் காத்திருக்கிறானோ? புதிதாய் வாழ்க்கை தொடங்கப் போவதாய் சொன்னானே அவன். டிராவிஸ் இருக்கையில் பூஜாவுக்கு இவன் யார்? டிராவிஸ் பற்றி பூஜாவிடம் விளக்கம் கேட்போமா என்று நினைத்தான். அடுத்த கணமே அந்த நினைவை உதறி தள்ளினான். சிறையில் இருந்ததால் பூஜா கலங்கி இருக்கிறாள். கொஞ்சம் தெளிந்ததும் அவனை மீண்டும் உதறிவிட்டு போய் விடுவாள். இன்றே இப்போதே பிரிவதுதான் இருவருக்குமே நல்லது என்று முடிவு செய்த அவினாஷ், நான் வருகிறேன் பூஜா என்றான். அப்படியானால் நான் என்ன செய்ய அவினாஷ்? மெல்லிய குரலில் பூஜா கேட்டாள். அவள் குரல் அவினாஷின் மனதை பிசைந்தெடுத்தது. மனதை கல்லாக்கி கொண்டான். அது உன் விருப்பம் பூஜா. எங்கு போக விருப்பப்படுகிறாயோ அங்கு செல்ல உனக்கு வழி தெரியும் என்று நினைக்கிறேன் என்றவன், எனக்கு வேலை இருக்கிறது, நீ பஸ்ஸில் போக வேண்டாம், டாக்ஸி எடுத்துவிடு என்று சொல்லி அவள் கையில் இரண்டு இரண்டு $20 நோட்டுகளை திணித்துவிட்டு வாசல் நோக்கி நடந்தான். வாசல் வரை சென்றவன் வினாடி நேரம் தயங்கி பூஜாவை தானே அழைத்து போய்விடுவோமா என்று நினைத்தான். ஆனால் பூஜாவிடம் பேச டிராவிஸ் காத்திருக்கிறான். அவனிடம் பேசிய பின்தான் பூஜா ஒரு முடிவுக்கு வர முடியும். அவளுக்கு அந்த வாய்ப்பை அவன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். பூஜாவையும் டிராவிஸையும் சேர்ந்து பார்க்க மனமின்றி தலையை குனிந்து கொண்டு வேகமாக வெளியேறினான். நிமிட நேரம் திகைத்து போய் உட்கார்ந்திருந்தாள் பூஜா. என்ன செய்வது? மனதை திடப்படுத்தி கொண்டாள். நேராக வீட்டுக்கு செல்வதுதான் சரி, மற்றதை பிறகு யோசிக்கலாம் என்று நினைத்தபடி எழுந்தவளை மறைத்தபடி வஞ்சக புன்னகையுடன் நின்றிருந்தான் டிராவிஸ். ஹாய் பூஜா. நீயா? அதிர்ந்தாள். வினாடி நேரம்தான் அந்த அதிர்ச்சியும். பின்பக்கமாய் நாற்காலியை பிடித்து கொண்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டாள். உட்கார்ந்து பேசுவோமா? எல்லோரும் நம்மையே பார்க்கிறார்கள் பார். புன்னகையுடன் நாற்காலியில் உட்கார்ந்தான் டிராவிஸ். உன்னிடம் பேச வேண்டிய தேவை எனக்கில்லை, உருமினாள் பூஜா. இருக்கிறதே, என்னை கண்டதும்தான் உன் கணவன் கோபமாக போனான் சொல்லி சிரித்தான். என்ன, அவினாஷை உனக்கு தெரியுமா? அதிர்ச்சியுடன் கேட்டாள் பூஜா. நானும் அவனும் ஒரு முறை சந்தித்து மனம் விட்டு பேசினோம் என்று சிரித்தவன், உட்கார், விபரமாய் சொல்கிறேன் என்று அலட்சியமாக சொன்னான். கையை அசைத்து பணியாளை வர சொன்னவன் அருகில் வந்ததும், ஒரு பியர் ப்ளீஸ் என்றான். வேறு வழியில்லாமல் நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தாள் பூஜா. நீ ரொம்ப சோர்வாய் தெரிகிறாய் பூஜா, சிறையில் ரொம்ப துன்பப்பட்டாயா என்று போய் கரிசனத்துடன் கேட்டான் டிராவிஸ். அவனது பசப்பு வார்த்தைகளை கேட்ட பூஜா அவனை பார்த்து முறைத்தாள். உனக்கும் அவினாஷுக்கும் இடையில் என்ன நடந்தது? பணிப்பெண் பியர் பாட்டிலை எடுத்து வந்தாள். பாக்கெட்டில் இருந்த $1 நோட்டை எடுத்து பெண்ணிடம் கொடுத்தான் டிராவிஸ், தன்னுடைய மந்தகாச புன்னகையை வீசியபடியே. மீதி உன்னுடைய டிப்ஸ் என்ற தோளை குலுக்கினான். பணிப்பெண் தன் பல்லை காட்டிவிட்டு திரும்பினாள். உன்னை தேடி உன் அவினாஷ் வந்தான். நீயும் நானும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்றேன். அது நடக்கும் தானே பூஜா? தலையை சாய்த்து சிரித்தான். அட பாவி! ஆத்திரம் வந்தது பூஜாவுக்கு. வார்த்தையை அளந்து பேசு டிராவிஸ். நீ நினைப்பது என்றுமே நடக்கப் போவதில்லை. அவினாஷ் உன்னை அம்போவென்று விட்டுவிட்டு சென்று விட்டான். எனக்கு வேலை தேடிதான் போர்ட்லேண்ட் போகலாம் என்றிருக்கிறேன். என்னோடு நீ வந்து விடு. காதலர்களுக்கான ஊர் அது. மயக்கம் குரலில் சொன்னபடி பியர் பாட்டிலை எடுத்து வாயில் கவிழ்த்தான். பூஜாவை தன் குரலால் வசியப்படுத்தி விடலாம் என்பது அவனுக்கு தெரியும். வாயை மூடு, உன்னோடு பேச எனக்கு எதுவும் இல்லை. ஆவேசமாக எழுந்தாள் பூஜா. நீ என்னுடன் வர மறுத்தால் போலீசிடம் சென்று அவினாஷுக்கு தீவிரவாதத்துடன் தொடர்பு இருக்கிறது என்றும் என் மூலம்தான் பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான் என்றும் சொல்வேன் என்றவன் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தான். நாற்காலியின் முதுகில் அலட்சியமாக தன் முழங்கையை வைத்தவன், என்னை இன்னும் போலீஸ் தேடுகிறார்கள் என்பது தெரியும் தானே? அலட்சியமாக கேட்டான். நீ என்னுடன் வருவதுதான் உங்கள் இருவருக்கும் நல்லது. அவன் பேசிக்கொண்டே போக மனம் பொறுமையது பூஜாவுக்கு. ஓட ஓட விரட்டுகிறானே. ஆத்திரம் கொப்பளித்தது அவளுக்குள். ஆத்திரத்தோடு பியர் பாட்டிலை எடுத்து மேஜை விளிம்பில் உடைத்து டிராவிஸின் தொண்டை குழிக்கருகில் நெருங்கினாள் பூஜா. பாட்டிலை அவன் தொண்டை குழிக்குள் இறக்கிவிட்டாள். டிராவிஸ் கண்களில் பயம் எட்டி பார்த்தது. அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. உணவகத்தில் இருந்தவர்கள் அதிர்ந்து நிற்பது அவள் ஓரக்கண்ணில் தெரிந்தது. யாராவது அசைந்தால் இவனை கொன்று விடுவேன், அனைவருக்கும் கேட்கும்படி சொன்னாள். பணிப்பெண்ணை கண்ணால் அருகில் அழைத்தாள். பயந்து கொண்டே அருகில் வந்தாள் அந்த பெண்.
சொல்லு, நடந்த எல்லாவற்றையும். நீ என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கலாட்டா செய்ததில் இருந்து, என்னை இப்போது இங்கே உட்கார்ந்து மிரட்டியதில் இருந்து ஒன்று விடாமல் இவளிடம் சொல்லு என்று டிராவிஸை மிரட்டினாள். பாட்டிலை எங்கே கோபத்தில் அழுத்தி விடுவாளோ என்ற திகிலில் கடகடவென்று எல்லாவற்றையும் சொன்னான் டிராவிஸ். எங்கள் குடும்பத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல். கேட்டுக்கொள்ளுங்கள், என் வாழ்க்கையில் நடந்த குழப்பத்திற்கெல்லாம் இந்த குரங்குதான் காரணம். தன்னை நிரூபித்து விட்டதில் அவளுக்கு ஒரு தெம்பு வர, ம், எழுந்திரு, டிராவிஸை மிரட்டினாள். பாட்டிலை அவன் தொண்டையில் அழுத்தினாள். பயத்துடன் நாற்காலியை தள்ளியபடி எழுந்தான் டிராவிஸ். அவன் உட்கார்ந்திருந்த வரைதான் பூஜாவுக்கு பலம். எழுந்தவன் ஓரக்கண்ணால் அவளை பார்த்தான். பெண் புலியின் ஆவேசத்தோடு இருந்தாள். அவள் அழுத்திய இடம் எரிந்தது. நீ சொல்கிறபடி செய்கிறேன் பூஜா. நான் செய்தது தவறு, என்னை விட்டுவிடு. நான் உன்னை இனி தொந்தரவு செய்ய மாட்டேன், நயமாக சொன்னான். நீ காலை சுற்றிய பாம்பு, உன்னை கொல்லாமல் விடக்கூடாது. அதற்கு முன் நீ அவினாஷிடம் உண்மையை உன் வாயால் சொல்ல வேண்டும். அவள் சொல்லிக்கொண்டே இருக்க பலத்துடன் அவள் கையை தட்டினான். பாட்டில் தூரப் போய் விழுந்து உடைந்தது. அவள் கையை அழுத்தி பிடித்து கொண்டு தர தரவென்று வெளியே இழுத்து சென்றான். யாராவது 911 கூப்பிடுங்கள் ப்ளீஸ், அபாயகரமாக அலறினாள் பூஜா. துச்சாதனன் போல் டிராவிஸ் பூஜாவை வீதியில் இழுத்து சென்றான். வீதியில் இருந்த அனைவரின் பார்வையும் இவர்கள் இருவரின் மேலும் இருந்தது. ஒரு சிலர் நின்று நடப்பதை வேடிக்கை பார்த்தனர். சிலர் பயத்துடன் விலகி வேகமாக நடந்தனர். காருக்கு அவளை வீதியில் கதற கதற இழுத்து சென்றவன் அவளை ஓட்டுநர் கதவு வழியாக உள்ளே தள்ளி அவனும் ஏறி உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான். தடுமாறி உட்கார்ந்த பூஜா காரை அடையாளம் கண்டு கொண்டாள். இது இது அவினாஷின் வண்டி, பயத்துடன் சொன்னாள். ஆமாம், அவன்தான் பெண்டாட்டியையும் காரையும் எனக்கு தாரை வார்த்து விட்டானே என்று சொல்லி வில்லத்தனமாய் சிரித்தபடி கார் ஆக்சிலேட்டரை வேகமாக அழுத்தினான். தூரத்திலே போலீஸின் சைரன் ஒலி கேட்டது. டிராவிஸ் வண்டியை பேய் வேகத்தில் ஓட்ட ஆரம்பித்தான். பூஜா அவனை என்ன என்று நினைத்து கொண்டிருக்கிறாள். அவனை கொல்ல நினைத்தாளா? அப்படி நினைத்ததற்கே இவளை கொன்றுவிட வேண்டும். ஆத்திரத்துடன் வேகத்தை கூட்டினான். ஆனாலும் அவனுக்கு அவள் வேண்டும். எவ்வளவு தைரியத்துடன் அந்த அவினாஷின் கையை பிடிக்கிறாள். இவளை நாய் போல தேடியது இவளுக்கு தெரிய வேண்டாம். இவளை அவமானப்படுத்தியதற்கு பழி வாங்க வேண்டாம். கோபக்கனலில் வேகத்தை காரில் காட்டினான். பல கார் ஓட்டிகள் தங்கள் ஹாரன் ஒலியால் எச்சரிக்கை ஒலி எழுப்பினர். ஏய் ஏய் டிராவிஸ், என்ன செய்கிறாய்? பூஜா கத்தினாள். அவள் உடலெல்லாம் நடுங்கியது. போலீஸ் அவர்களை நெருங்கிவிட சைரன் ஒலி காதுகளை அடைத்தது. இப்போதும் ஒன்றும் ஆகிவிடவில்லை பூஜா. நீ என்னுடன் இருப்பாய் என்று சொல். நான் இப்போதே போலீசிடம் சரணடைந்து விடுகிறேன். சரி என்று சொல் பூஜா என்றான் டிராவிஸ். வெறுப்புடன் முகத்தை திருப்பினாள் பூஜா. அவன் வார்த்தைகள் அவளுக்கு வெறுப்பை அளித்தன. என்னை மணந்து கொள், அது கூட வேண்டாம். என்னுடன் ஒரே ஒரு முறை போதும். அப்புறம் நீ என்னை விட்டு போகவே மாட்டாய் மை பேபி என்றபடி அவள் கூந்தலை விலக்கி கன்னத்தை தடவ முயன்றான். அவன் கைகளை தட்டிவிட்ட பூஜா கத்தினாள். நம் பின்னாலே போலீஸ் வருகிறது, மறந்து விடாதே. உன்னை எப்படியும் அவர்கள் பிடித்து விடுவார்கள். நான் அவர்களிடம் சிக்கினால்தானே என்றவன் இன்னும் வேகத்தை கூட்டினான். போக்குவரத்து அறிகுறிகளையும் சிக்னலையும் மதிக்காமல் மதிய உணவு வேளை போக்குவரத்தில் கன்னா பின்னாவென்று வெறியோடு அவன் வண்டியை ஓட்டினான். பயத்துடன் தன் சீட் பெல்ட்டை போட்டு கொண்டாள் பூஜா. டிராவிஸின் எண்ணம் புரிந்ததோ இல்லை தலைநகரில் நடக்கும் போக்குவரத்து குழப்பம் என்பதாலோ இன்னும் 2 போலீஸ்காரர்கள் அவர்களை தொடர ஆரம்பித்தனர். வெறியோடு சிரித்தபடி வேகமாக போக்குவரத்தில் குறுக்கும் நெடுக்குமாக புகுந்து அவர்களுக்கு போக்கு காட்டினான் டிராவிஸ். பயத்தில் உறைந்து போய் சீட்டோடு ஒட்டி கொண்டாள் பூஜா. கார் செல்லும் பாதையில் சிக்னலில் ஆரஞ்சு நிறம் மாறி சிவப்பு விளக்கு எரிய போக்குவரத்து 30 வினாடிகளுக்காக மெதுவாக ஸ்தம்பிக்க ஆரம்பித்தது. காற்றை கிழித்து கொண்டு பறந்து கொண்டிருந்த அந்த வெள்ளி நிற டொயோட்டோ கொராலா தன் முன்னால் நின்றிருந்த வண்டியை விட்டு விலகி எதிர்ப்புற சாலையில் செல்ல எத்தனித்தது. ஆனால் எதிர்ப்புறத்தில் சிக்னலில் வந்து நின்ற காரை மோதி தள்ளி மேலே எகிரி இன்னொரு காரின் மேல் விழுந்து உருண்டு தலை கீழாய் நின்றது. வண்டி விழுந்த வேகத்தில் ஆட்டம் ஆடியது. வானம் பார்த்த சக்கரங்கள் 2 முறை சுற்றி மெல்ல நின்றன.
கிரீச் கிரீச் என்ற சத்தத்துடன் இருபுறமும் வண்டிகள் நின்றன. உடைந்த கார் கண்ணாடி வழியே ரத்தம் கசியத் தொடங்கி இருந்தது. மெல்ல மெல்ல இருபுற போக்குவரத்தும் ஸ்தம்பித்தன. அவினாஷ் மருத்துவமனையை அடைந்தான். அவன் மனம் முழுவதும் பூஜாவே நிறைந்திருந்தாள். அவளை மீண்டும் இழந்து விட்டது போல் துக்கமாக இருந்தது. உன்னுடன் வருகிறேன் என்றாளே, வேண்டாம் என்று கல் நெஞ்சனா இருந்து விட்டானே. டிராவிஸை போல் இவனுக்கு பெண்களை மயக்க தெரியவில்லைதான். இல்லை என்றால் பூஜாவுக்கு தோள் கொடுத்து ஒரு ஹீரோவாக இருக்கலாமே. பெருமூச்சுடன் வேகமாக நடந்தான். வேலை வேறு அப்படியே முடங்கிவிட்டது. தீவிரவாதம் அது இது என்ற பிரச்சனைகள் வேறு கிளம்பி இருக்கிறது. மருத்துவமனை அதிகாரிகள் அதை எப்படி வரவேற்பார்களோ என்று பல விதமாக யோசித்தபடி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவை அடைந்தான். உள்ளே நுழைந்ததுமே அங்கே இருந்த அவசர நிலை புரிந்தது. அபாய நிலையில் யாரோ அவசரமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவசர சிகிச்சை அளிக்க அனைவரும் படபடப்போடு தயாராகி கொண்டிருந்தார்கள். மருத்துவமனைக்கே உரிய பச்சை உடையை அணிந்து தன் தலையிலும் கையிலும் பாதுகாப்பு உரைகளை மாட்டிக்கொள்ள ஆரம்பித்தான். இப்போதைக்கு பூ நோவை இவன் ஓரத்தில் ஒதுக்கி வைக்க வேண்டியதுதான். மருத்துவமனையின் வேலை அவனை அப்படியே கபளீகரம் செய்துவிடும். யாரோ தோளை தொட்டார்கள். ஒரு வயதான நர்ஸ் தான். டிவியில் உன்னை பார்த்தேன். நாங்கள் உன்னை நம்புகிறோம். தைரியமாக இரு என்றாள். சின்னதாக புன்னகை புரிந்தான். அதற்குள் ஆம்புலன்ஸ் ஒலி கேட்க இருவரும் வாயிலை நோக்கி ஓட்டமும் நடையுமாக நடந்தார்கள். என்ன நடக்கிறது? அப்டேட் மீ என்றபடியே நடந்தான். அபாய நிலை அறுவை சிகிச்சை குழுவின் தலைவன் என்ற அதிகாரம் அவன் குரலில் இருந்தது. மேஜர் ஆக்சிடென்ட். 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். லைஃப் லைன் போயிருக்கிறது. எந்த வினாடியும் ஒவ்வொருவராக வரலாம் என்றபடி அந்த நர்ஸ் விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கையிலேயே ஆம்புலன்ஸ் சீறிக்கொண்டு வந்து நின்றது. வேக வேகமாக அனைவரும் அதை நெருங்கினார்கள். அதில் இருந்து 14 வயது பெண்ணும் அவள் தாயாரை போன்ற பெண்மணியையும் ஸ்ட்ரெச்சரில் இறக்கினார்கள். இருவருக்கும் பலமான அடி. தாய்க்கு தலையில் காயம் என்று பார்த்த உடனேயே தெரிந்தது. எல்லாம் என்னால் வந்தது. நான் தான் தப்பு செய்தேன் என்று அந்த இளம்பெண் கதறிக்கொண்டிருந்தாள். தாய்க்குத்தான் அபாயம் அதிகம் என்பதை உணர்ந்த அவினாஷ் தாயாரை நேராக ஸ்கேனிங் பகுதிக்கு அழைத்து சென்றான். இன்னும் இருவர் இந்த இளம்பெண்ணை கவனிக்க ஆரம்பித்தனர். தாயாரின் இடது காலில் எலும்பு முறிவும் இடது பக்க இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதை கவனித்த அவினாஷ் அதற்கான சிகிச்சைகளுக்கு உத்தரவிட்டான். எலும்பு நிபுணர்களை போனில் அவசரமாக வரவழைத்தான். ஸ்கேனில் பெரிய பிரச்சனை இல்லை என்று தெரிந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டான். தொலைவில் ஹெலிகாப்டர் ஓசை கேட்டது. மருத்துவமனையின் மேல் மாடியில் அது தரை இறங்கும். அதை எதிர்பார்த்து சிலர் அங்கே காத்திருப்பது அவனுக்கு தெரியும். இன்று முழுவதும் இப்படித்தான் தலை கொள்ளாத வேலை இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. ஸ்கேனில் இருந்து வந்த பெண்மணியின் தலைக்கும் இடுப்புக்கும் உரிய சிகிச்சைகளை செய்ய சொல்லிவிட்டு இளம் பெண்ணிடம் சென்றான். காயங்களுக்கு நர்ஸ் இருவர் சிகிச்சை செய்ய அந்த பெண் அழுது கொண்டிருந்தாள். நான் தான் என் அம்மாவுடன் சண்டை போட்டு கொண்டு வந்தேன். அதனால் தான் அவள் அந்த காரை கவனிக்கவில்லை என்று அழுது கொண்டே பேசிக் கொண்டிருந்தாள். அவளை ஆறுதல் படுத்த போன அவினாஷை அடுத்த ஆம்புலன்ஸ் சொல்லி அழைத்தது. வாசலுக்கு விரைந்தான். வாசலை நெருங்க நெருங்க நெஞ்சம் கலங்கியது. வயிறு பிசைந்தது. பெரிதாய் தவறு நடந்திருக்கிறது. உள்ளிருந்து ஏதோ ஒன்று தள்ள தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் வேகமாக ஓடினான். ஆம்புலன்ஸ் நிற்கும் முன்னால் பின்னாலேயே ஓடி கதவை திறந்து உள்ளே பாய்ந்தான். உள்ளே முகம் மூடப்பட்டு ஒரு சடலம். பட்டென்று முகத்துணியை விலக்கினான். வெளிரிய நிலையில் அவனை முறைத்தது டிராவிஸின் முகம். அதிர்ந்தவனின் அடுத்த கேள்வி, பூஜா பூஜா எங்கே? ஹெலிகாப்டரில் கொண்டு வரப்பட்டாள் பூஜா. கும் இருட்டு. எங்கே அடுத்த அடி வைப்பது என்று தெரியாமல் தயக்கத்துடன் அவள் காலை தூக்கி வைக்க முயன்றாள். வலித்தது. தூக்க முடியவில்லை. தன்னையே எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பது போல் அவளுக்கு ஒரு உணர்வு. ஆனால் சரியாக தெரியவில்லை. ஆழமான கும் இருட்டின் பாதுகாப்பில் இருந்து வெளியே வர வழி தெரியாமல் குழம்பி நின்றாள். எங்கேயோ குரல்கள் கேட்டன. எல்லோரும் அவளை சூழ்ந்து கொண்டு பாராட்டினார்கள். சூப்பர் டி பூஜா, நம்ம காலேஜ் பியூட்டி குயினே நீதாண்டி. உன்னை மயக்க எந்த சினிமா கதாநாயகன் வரப்போகிறானோ என்று அவள் தோழி ரமா சொல்வது கேட்டது.
ஆனால் ரமாவை தேடினாள், காணவில்லை. எங்கு பார்த்தாலும் இருட்டுதான். இவள் தலையில் சரியான அடிபட்டிருக்கிறது. எவ்வளவு ரத்தம் பாருங்கள். மயக்கமாக இருக்கிறாள். கோமாவுக்கு போகாமல் இருந்தால் சரி. அவள் தலையில் ரத்தமா? தொட்டு பார்க்க கையை தூக்கினாள். முடியவில்லை. கால் வழுகி கொண்டு போயிற்று. அந்தரத்தில் தொங்குவது போல் இருந்தது. ஆயாசமாக இருந்தது. உடலெல்லாம் வலித்தது. அப்படியே அந்தரத்தில் தூங்கினால் எப்படி இருக்கும்? தூங்க வேண்டியதுதான். அவளை தடுக்க யாரும் இல்லையே. அவள்தான் அந்தரத்தில் துயிலும் ஸ்லீப்பிங் பியூட்டியாம். அவளை எழுப்ப அவளுடைய கதாநாயகன் வருவானா? குறும்பாய் தனக்குள் சிரித்து கொண்டே இருட்டுக்குள் போகிறாள். மருத்துவமனை ஊழியர்கள் வேகமாக ஆபத்து கால சிகிச்சை பிரிவிற்கு பூஜாவை தள்ளி கொண்டு போனார்கள். அவர்களை வழியில் எதிர்கொண்டான் அவினாஷ். தலையின் வலது பக்கத்தில் இருந்து ரத்தம் வழிந்து முகம் முழுவதும் பரவி இருக்க அவளை பார்த்த வினாடி திகில் அடைந்தான் அவினாஷ். அவன் பார்வை அவளின் புன்னகைத்த முகத்தில் நிலைத்தது. அது அவனுக்கு ஒரு குருட்டு தைரியத்தை கொடுத்தது. இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு பிறகும் சிரிக்க பூஜாவால் தான் முடியும். நிர்ச்சலனமாக கண் மூடி இருக்கும் பூஜாவை வைத்த கண் வாங்காமல் கவனமாய் பார்த்தபடியே அவளை தூக்கி வருவாரோடு நடந்தான். தலையில் இருந்து ரத்தம் வழிந்தபடி இருந்தது. என்ன நடந்திருக்கும்? விவரம் தெரியவில்லை. பூஜா உயிர் பிழைப்பாளா? அதுவும் தெரியவில்லை. ஆனால் மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய வரம் போல பூஜா அவனிடம் வந்து சேர்ந்திருக்கிறாள். அவளை இனி அவன் ஒருபோதும் விட்டுத்தரப் போவதில்லை. கடவுளிடம் கூட சண்டை போட அவன் தயாராகிவிட்டான். மூச்சு திணற ஆரம்பித்தாள் பூஜா. அவள் மேல் உடம்பு தூக்கி தூக்கி போட்டது. தன் கை அசைப்பால் அனைவரது ஓட்டத்தையும் நிறுத்திய அவினாஷ் குனிந்து அவள் மூச்சு விடுவதை சோதித்தான். அவளது வலது பக்கத்தில் இருந்த மூச்சு காற்று வரும் அசைவுகள் எதுவுமே புலப்படவில்லை. மெதுவாய் விலாப்புறத்தில் கை வைத்து சோதித்தான். இவள் நுரையீரல் அடிபட்டிருக்கிறது. இரத்த கசிவு இருக்கலாம். அவன் சொல்ல சொல்ல அருகில் இருந்தவர்கள் உடனே அதிரடி சிகிச்சைக்கு சுழல் காற்று வேகத்தில் செயல்பட ஆரம்பித்தார்கள். பாதுகாப்பு கை உறையை அணிந்த கையால் அவளது விலாப்புறத்தை தடவி பார்த்து தன் சந்தேகத்தை அதற்குள் ஊர்ஜிதம் செய்து கொண்ட அவினாஷ் அவளது விலாவின் அடியில் தசையில் கை விரல் உள்ளே செல்லும் அளவுக்கு துளையிட்டு முனை மழுங்கிய கருவியை தசைகளுக்கிடையில் கவனமாக செலுத்தினான். தன் ஆள்காட்டி விரலை மெல்ல உள்ளே செலுத்தி தசை நார்கள் உள் காயம் காரணமாக வீங்கி தசை திசுக்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கின்றனவா என்று சோதித்தான். அப்படியே நுரையீரலில் ஏற்பட்ட பாதிப்பையும் தொட்டு அறிய முயன்றான். அவன் சந்தேகங்கள் தெளிவானதும் நெஞ்ச கூட்டுக்குள் இருந்த இரத்தத்தை வெளியேற்றும் குழாயை மெல்ல பூஜாவின் விலா தசைகளுக்குள் சரியான முறையில் உள்ளே செலுத்தினான். குழாய் வழியாக நுரையீரலில் இருந்து கசிந்து நெஞ்ச கூட்டை நிரப்பி இருந்த இரத்தம் வெளியேறத் தொடங்கியது. விரிவடைய இடம் கிடைத்ததும் பூஜாவின் வலது பக்க நுரையீரல் தன் வேலையை சீராக செய்ய முயற்சித்தது. இதுவரை குனிந்திருந்த அவினாஷ் நிமிர்ந்தான். சுற்றி இருந்தவர்கள் தாங்கள் பிடித்து வைத்திருந்த மூச்சை நிம்மதியாக வெளியிட்டனர். பெருமூச்செறிந்த அவினாஷ் பூஜாவின் ரத்தம் தோய்ந்த தன் கையுறைகளை கழற்றி அதற்கான குப்பை தொட்டியில் வீசினான். நுரையீரல் கிழிந்து இருக்கலாம் என்று சந்தேகமாயிருக்கிறது. உடனடி ஸ்கேனிங் செய்யுங்கள். இன்னும் என்னென்ன உள்காயங்கள் என்று உடனடியாக தெரிய வேண்டும் என்றவன் வண்டியின் வேகத்துக்கு நடந்தான். இவளை பற்றிய விவரங்களை இவளது குடும்பத்துக்கு தெரிவிக்க வேண்டும். இதில் கையெழுத்து போட்டீர்களானால் நாங்கள் அந்த வேலையை பார்ப்போம் டாக்டர். பின்னால் வந்து கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சொல்ல நின்று திரும்பினான் அவினாஷ். நான் இந்த பெண்மணியின் கணவன் என்று அவர்கள் கையை குலுக்கினான். பூஜாவை தள்ளி கொண்டிருந்த மருத்துவ ஊழியர்கள் ஆச்சரியத்துடன் அவனை திரும்பி பார்த்து கொண்டே பூஜாவை தள்ளி கொண்டு அவசரமாக போனார்கள். அவர்கள் பார்வையை உணர்ந்தவனாய் முன்னால் போகும் பூஜாவின் மேல் ஒரு கண் வைத்தபடி ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் கேள்விக்கு பதில் சொன்னபடி பூஜாவிற்கு 2 அடி பின்னால் நடந்தான் அவினாஷ். வாழ்க்கையையே எதிர்த்து இதுவரை வாழ்ந்த பூஜா வாழ்வா சாவா என்ற இந்த அபாயகரமான போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டுமே என்ற கவலையும் பயமும் அவன் பின்னாலேயே வந்தது. தலையில் அடிபட்டு மூளையில் இரத்தம் கட்டி இருப்பதால் பூஜா கோமாவில் இருக்கிறாள். இரத்தத்தை வெளியேற்ற மண்டையோட்டில் துளையிடும் அவசர அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது.
சீக்கிரம் முடிந்துவிடும் என்று நம்புகிறேன். ஆனால் இன்னும் அவள் அபாய கட்டத்தை தாண்டவில்லை அம்மா என்ற தாயிடம் பூஜாவின் நிலையை பற்றி போனில் சொல்லிக் கொண்டிருந்தான் அவினாஷ். டேய், என்னடா சொல்ற? பூஜாவுக்கு ஆக்சிடென்ட்னா அவவும் கூட தானே இருந்தா, என்ன ஆச்சு? படபடத்தார் கமலா. அவர் வார்த்தைகள் ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில் தவித்து கொண்டிருந்த அவினாஷை குத்தி குதறின. அம்மா, நான் அப்புறமா விவரம் சொல்றேன். இப்ப நான் தியேட்டருக்குள் சென்று பூஜாவுடன் இருக்கப் போகிறேன் என்று சொல்லி போனை வைத்தான். எதுவும் செய்ய முடியாத நிலையில் கமலா பூஜை அறையில் கண்ணீர் ஒழுக விஷ்ணு சகசரநாமம் படிக்க ஆரம்பித்தார். அறுவை சிகிச்சை அறைக்குள் நுழைந்தான் அவினாஷ். பூஜா நிச்சலனமாக படுத்திருக்க, அவள் தலையின் வலப்பக்கம் சென்று கொண்டிருந்த நியூரோ சர்ஜன் கண்களாலே அவனை அங்கீகரித்தார். தலைப்பக்கம் நின்று கொண்டிருந்த மயக்க மருந்து மருத்துவர் தலை அசைத்து அவனை அங்கீகரித்தார். அவினாஷ் இருவரின் அசைவையும் உணர்ந்தாலும் அவன் கண்கள் பூஜாவின் மேலேயே இருந்தன. அவளை தலை முதல் கால் வரை பார்வையால் அளந்தான். பூஜா நினைவோடு இருந்தால் பார்வையாலேயே இவனை சுட்டெரித்திருப்பாள். தலை அசைத்து சிந்தனையை கலைத்தவன் பார்வை அவள் வயிற்றில் நிலைத்தது. வயிறு லேசாய் உப்பியபடி இருப்பது போல் இருந்தது. கண்களை இடுக்கிக் கொண்டு பார்த்தவன் பூஜாவை நெருங்கினான். அவளது வலது பக்கமாக வந்து அவள் வயிற்றை அழுத்தி பார்த்தவன் வினாடி நேரம் யோசித்தான். பீப் 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 என்று பூஜாவின் தலையின் பின்னால் இருந்து மானிட்டர் அவனது சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்ய பிளட் பிரஷர் குறைகிறது என்று நர்ஸ் அபாயமாக அறிவிப்பு செய்தாள். ஸ்கேன் செய்த படங்களை திரையில் போடுங்கள் என்றவன், நீங்கள் உங்கள் ஆபரேஷனை முடித்து விட்டீர்களா என்று நியூரோ சர்ஜனை பார்த்து கேட்டான். தோ இன்னும் 10 நிமிடங்கள் ஆகலாம், பதில் அளித்தார் அவர். நர்ஸ் அவன் கேட்ட படங்களை கணினி மூலம் திரையில் வர வைத்தாள். அதை கூர்ந்து பார்த்தான் அவினாஷ். அவன் நினைத்தது சரிதான். பின்னால் இரத்த கொதிப்பை அளந்து கொண்டிருந்த இயந்திரம் வரப்போகும் அபாயத்தை அறிக்கொண்டிருந்தது. அவன் வேகமாக செயல்படாவிட்டால் பூஜாவின் உயிர் போய்விடும். படபடவென்று அவன் இதயம் அடித்து கொண்டது. கல்லீரல் அடிபட்டு ரத்தம் கசிகிறது என்று நினைக்கிறேன் என்றவன். உடனடி ட்ரிப் முழு வேகத்தில் கொடுக்க ஆரம்பியுங்கள். 4 யூனிட் ரத்தம் கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். அறுவை சிகிச்சைக்கு அவள் வயிற்றை தயார் செய்யுங்கள் என்றவன் நியூரோ சர்ஜனிடம் திரும்பினான். நீங்கள் முடித்து விட்டீர்கள் என்றால் நான் ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் என்றவன் தலைமை அறுவை சிகிச்சை ரெசிடென்ட்டை கூப்பிடுங்கள் என்று உத்தரவிட்டான். பூஜாவின் வயிறு மெல்ல மேலாக உப்பி உயர்ந்தது. பிரஷர் 70 குறைந்து விட்டது என்று நர்ஸ் எச்சரிக்கையுடன் சொல்ல எல்லோர் முகத்திலும் கவலை நிரம்பியது. பூஜா இருட்டில் நடந்தாள். எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் எங்கேயோ போக வேண்டும். தூரத்தில் யாரோ நிழலாய் நிற்பது தெரிந்தது. அவளுக்காகத்தான் காத்திருக்கிறானோ? குழப்பத்தோடு அந்த உருவத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தாள். அவளை பார்த்து கையாட்டி சிரித்தான் டிராவிஸ். தெம்புடன் அவனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் பூஜா. கை நீட்டி அவளை ஆர்வமாக அழைத்தான் டிராவிஸ். பிரஷர் வேகமாக குறைகிறது டாக்டர், 60 நெருங்கி கொண்டிருக்கிறது என்றாள் நர்ஸ். பூஜாவின் வயிற்றின் மத்தியில் நெடுக்கமாக வெட்டி கொண்டிருந்த அவினாஷ் பூஜா அழுத்தத்துடன் அதட்டினான். அவன் குரலில் அரை வினாடி எல்லோரும் செயல் இழந்தனர். பூஜாவும் அதிர்ந்தாள். அசையாமல் நின்றாள். இந்த குரல் எங்கிருந்து வருகிறது? எதிரே நின்ற டிராவிஸ் அவளை வா வா என்று கை அசைத்து கூப்பிட்டான். குழப்பத்துடன் நின்ற இடத்திலேயே நின்றாள் பூஜா. பூஜா, உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ இவ்வளவு எளிதில் தோல்வியை ஒப்புக்கொள்ளவே மாட்டாய். மரணத்தோடு போராட நீ பயப்பட மாட்டாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் பூஜா. நம்பிக்கையோடு போராடு பூஜா, நான் உன்னுடன் இருக்கிறேன். வாய் பேசினாலும் அவினாஷின் கைகள் துரிதமாக வேலை செய்தன. வயிற்று பகுதியை கிழித்த உடனே வயிற்றில் நிரம்பி இருந்த இரத்தத்தை குழாய் கொண்டு உறிந்து எடுக்க பூஜாவின் வயிற்றையும் குடலையும் ஒதுக்கி கல்லீரலை பரிசோதித்தான். அவன் யூகம் சரியே. கல்லீரல் கிழிந்து இரத்தம் வேகமாக வெளியேறி வயிற்றை நிரப்பிக் கொண்டிருந்தது. கல்லீரல் இணைந்திருந்த இரத்த நாளத்தை இறுக கட்டினான். இரத்தப்போக்கு நின்றது. கல்லீரலை கத்திரையால் வெட்டி எடுத்தான். விபத்தினால் வயிற்றின் வேறு பாகங்கள் பாதித்து இருக்கிறதா என்று கவனமாக அறுவை சிகிச்சைக்கு உதவிக்கு வந்த மருத்துவரின் உதவியோடு பரிசோதிக்க ஆரம்பித்தான். சுற்றி இருந்தவர்கள் அமைதியாய் அவன் கைகள் விரைவாக செயல்படுவதை கவனித்தபடியே மனைவியிடம் அவன் பேசுவதை கனத்த இதயத்தோடு கேட்டு கொண்டிருந்தனர்.
பூஜா, உன் தாயிடம் பேசினேன். உன்மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். உன் தங்கை கீதா, நீ உயிர் பிழைத்து வந்தால் திருப்பதியில் மொட்டை போடுவதாக வேண்டிக் கொண்டிருக்கிறாள். உன் தங்கையை மொட்டையாக உன்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இருட்டில் அவினாஷின் குரல் கனமாக எதிரொலித்தது. குழம்பிப் போன பூஜா கவனித்துக் கொண்டிருக்கும் போதே டிராவிஸ் அவள் கண்களில் இருந்து மறைந்து போனான். அவினாஷின் குரல் மட்டுமே துணையாக இருட்டில் நின்றாள் பூஜா. ஐசியூவில் பூஜா படுத்திருந்தாள். தலை காயம் பட்டிருப்பதால் தலை அசையாமல் இருக்க அவள் தலை ஒரு சட்டத்திற்குள் வைக்கப்பட்டிருந்தது. மூக்கில் ஆக்சிஜன் குழாய் செலுத்தப்பட்டிருந்தது. அவளின் வலது பக்கத்தில் மருந்து சென்று கொண்டிருந்தது. அவள் இதய துடிப்பையும் இரத்த அழுத்தத்தையும் கவனிக்க ஒரு மானிட்டர் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. அவள் கோமாவில் இருப்பதால் அவளின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து அறிவிக்கவும் அவள் தலைமாட்டருகில் கருவி ஒன்று பொருத்தப்பட்டிருந்தது. வலது கால் தொடை எலும்பு முறிந்திருப்பதால் கால்களில் கட்டு போடப்பட்டிருந்தது. இது எதுவுமே தெரியாமல் உணர்ந்து கொள்ளவும் முடியாமல் பூஜா படுத்திருந்தாள். மரக்கட்டையாய் படுத்திருக்கும் மருமகளை கவலையோடு பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார் கமலா. மருமகளை ஒரு கண்ணும் ஜன்னல் வெளியில் மற்றும் படிப்பதற்காக கொண்டு வந்திருந்த புத்தகத்தில் ஒரு கண்ணுமாக மனம் அலைபாய உட்கார்ந்திருந்தார். பூஜாவை பற்றிய கவலை அவர் நெஞ்சை அழுத்தியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.